ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடலாங்களா? ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஃபங்க்ஷன் 2 நாள் வேணாலும் போகலாம், 3 நாள் வேணாலும் போகலாம். போயிட்டு வந்துட்டு இந்த துணி துவைக்கிறது இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய கஷ்டம். மிஷின்லேயும் போட முடியாது. அப்படியே போட்டாலும் ஏதாச்சும் கொஞ்சம் எங்கேயாச்சும் அழுக்கு நின்றுச்சுன்னா, ஏன் இப்படி துவைச்சிருக்க அப்படி துவைச்சிருக்கேன்னு நம்மளை கேள்வியாக கேட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இருக்கவே இருக்குது நம்ம கையே ஆயுதம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டு துவைக்கிறகளை பரப்பரன்னு தேய்ச்சி தப்பி எடுத்துடுறதுங்க. பையனும் அப்படி தான். காலையில் போட்டு போகையில் யூனிஃபார்ம் ப்ளூ கலரில் இருக்கும். ஈவினிங் வரையில் சாண்டல் கலருக்கு மாற்றிடுவார். பிறண்டு கீது உருண்டு வர்றாரா கிரவுண்டில் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் போட்டு நம்மளோட ஃபோர்ஸை ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு வழியாக தப்பி துவைச்சி எடுத்துட வேண்டியதுங்க. சரி, ஒரு வழியாக துவைக்கிற வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறக்குள்ள ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, மில்லில் இருக்கிற பக்கெட்லாம் கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் கழுவி இதையும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதையெல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா வெய்ய வந்துட்டால் நம்மளால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறனால காலையிலேயே நேரமே துவைச்சி முடிச்சிட்டேங்க. இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டிஃபன் செஞ்சு வச்சுட்டு வந்து காய போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுங்க. இந்த துணி துவைக்கிறதுக்கு ஒரு குத்தம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காய போடும்போது பார்த்திங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா கொலை குற்றவாளியை விட மோசமாக நம்மளை பார்ப்பாங்க. ஏதாச்சும் இந்த துணியோட சாயம் அதில் போட்டு லைட்டாக பட்டுட்டா போதும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, முதல்ல எச்சரிக்கையாக செக்ஷன் மாதிரியே பிரித்து போட்ட மாதிரி போட்டுக்கிறது. மத்தியானமே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து காய போட்டு எடுத்து மடித்து வச்சிடுறதுங்க. அதுக்குள்ளே தம்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டு அவனையும் அனுப்பிச்சுட்டு போட்டு மீதி இருக்க துணியெல்லாம் கொண்டு வந்து காய போட்டு நானும் கடைக்கு ரெடியாகி கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான். காலையில் வேலை இப்படி தான் போகுது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டு அப்புறம் கடைக்கு கிளம்பிடுவேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.